எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நான் வர்ஷா. இந்த வீடியோல வந்துட்டு, இப்போ ரீசென்ட்டா இன்டர்நெட்லயே கிரேசியா போயிட்டு இருக்க ஒரு விஷயம். அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் மோட்ல எந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் லைக் Instagram, Twitter, Facebook எதுல போனாலும் நம்ம கண்ல தென்படுற ஜிப்லி ஸ்டைல் போர்ட்ரைட்ஸ். சோசியல் மீடியாவையே டேக் ஓவர் பண்ற அளவுக்கு ChatGPT, OpenAIனால பண்ண முடிஞ்சுட்டு இருக்கு. அது வந்து பயங்கர கிரேசியா வந்து போயிட்டு இருக்கு அப்டின்னா, இந்த ஜிப்லி ஸ்டைல் ஆர்ட் பின்னாடி என்னதான் விஷயம் இருக்கு? அண்ட் ஆல்சோ இன்னொரு பதிவு ChatGPTயோட சிஇஓ ஆன சாம் ஆல்ட்மேன் என்ன போடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அம் அனிமேஷன்ஸ்லாம் வந்து எவால்வ் ஆயிட்டு இருக்கு. ஒருவேள அது வந்து ஜிப்லி மாதிரியான ஒரு சோல்ஃபுல்லான ஆர்ட் குடுக்குற அந்த ஆனிமிய வந்து ரீப்ளேஸ் பண்ணுமா? அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினையும் போஸ்ட் பண்ணது பயங்கர கான்ட்ரோவர்ஷியலான டிபேட்ஸ வந்து கிளப்பியிருக்கு. இவ்ளோ மேஜிக்கலான ஒரு விஷயத்த அந்த காலத்துல இருந்தே கிரியேட் பண்ணி, அத லெகசியா கேரி ஃபார்வர்ட் பண்ணி பயங்கர அவார்ட் வின்னிங்லாம் பண்ண லெஜெண்டரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹேயோ மியாசாகி. ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு அனிமேஷன் அந்த டைம்ல கிரியேட் பண்ணவர் வந்து எவ்வளவோ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல தான் வந்து ட்ரை பண்ணி, ஃபைனலா இந்த ஜிப்லி ஸ்டைல வந்து லான்ச் பண்ணி, அதுக்கு இந்த உலகத்துல மக்கள் கிரேசியா இருக்கிறதும், அதோட விஷயங்கள வந்து ஷேர் பண்றதும், அந்த மாரி படங்கள் வந்து ரொம்ப கனெக்ட் ஆயி பார்க்கிறதுமே வந்து அவரு கிரியேட் பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ இவ்ளோ விஷயங்கள் போயிட்டு இருக்கப்போ, அவரு அது எந்த மாதிரி சூழ்நிலையில கிரியேட் பண்ணியிருப்பாரு? அது பின்னாடி எவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும்? அண்ட் ஆல்சோ இப்போ இந்த ஓப்பன் ஏஐ வந்து அசால்ட்டா ஒரு 2 செகண்ட்ஸ்ல ஜெனரேட் பண்ணிருது கரெக்ட்டா? ஸோ இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள கொண்டு போகும்? வாட் இஸ் தி அன்டோல்ட் ட்ரூத் பிஹைண்ட் தி ஜிப்லி ஸ்டைல் ஆர்ட்? வி ஆர் லிட்டரலி மேக்கிங் இட் ட்ரெண்ட் அண்ட் ஷேரிங். அதுதான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹேயோ மியாசாகியோட எப்படி அவரோட சைல்ட்ஹுட் இருந்திருக்கு? அவர் எந்த மாதிரி சூழ்நிலையில க்ரோ அப் ஆனாருங்கிறத பார்க்கலாம். ஹேயோ மியாசாகி அப்படிங்கிற இந்த லெஜெண்ட் வந்து ஜான்வரி 5, 1941 டோக்கியோ, ஜப்பான்ல பிறந்திருக்காரு. அவர் பிறந்து வளர்ந்த அந்த சூழ்நிலை எந்த மாதிரி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் வார் 2 நடந்துட்டு இருக்கப்ப. வளர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த வேர்ல்ட் வார் 2ல எவ்ளோ கயாஸ் இருக்கும், எவ்ளோ டிஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கும், எவ்ளோ பேரழிவுகள்லாம் சுத்தி நடந்துட்டு இருக்கத பார்த்து வளர்ந்தவர் தான் நம்ம மியாசாகி. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுது, நம்ம சின்ன வயசுல பார்க்குற விஷயங்கள்லாம் நம்ம மனதில எந்த அளவுக்கு ஆழமா பதியும் அப்படிங்கிறத வந்து, அவர் வந்து அவரோட பின்னாடி அவரோட ஸ்டோரீஸ்ல நெறையா கொண்டு வந்திருக்காரு. அவரோட படங்கள் பார்த்திருந்தா கண்டிப்பா அது தெரிய வந்திருக்கும். ஸோ இதுல இன்னொரு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபாதரான கேட்சுஜி மியாசாகிங்கிறவங்க அ ஒரு பெரிய வெல்தியான ஃபேமிலி, ஒரு பெரிய பணக்காரர்ன்னு தான் சொல்லலாம். ஏன்னா, அவர் வந்து வேர்ல்ட் வார் 2 வந்துட்டு இருக்கப்போ, ஏரோப்ளான் புரொடியூஸ் பண்றது, அதுவும் ஃபைட்டர் ஏரோப்ளான்ஸ் வந்து புரொடியூஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயத்துல ஈடுபட்டுட்டு இருந்தனால, அவங்களுக்கு ரிச்சான ஒரு கேட்டகரிய சேர்ந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிச்சான ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல தான் பிறந்திருக்காரு மியாசாகி. என்னதான் அவங்க ஃபாதருக்கு வந்து ஏரோப்ளான் பார்ட்ஸ், ஏரோப்ளான் புரொடியூஸ் பண்ற அந்த ஒரு கெரியர சார்ந்தவரா இருந்தாலும், அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓவியங்கள ரசிக்கிறது, அது மாதிரி மிக சிறந்த ஓவியங்கள வாங்கி வீட்ல வந்து ஃப்ரேம்ஸ்லாம் வந்து பண்ணி போடுறது. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள்ல டெப்த்தான இன்வால்வ்மென்ட் இருந்தனால, அப்ப இருந்தே இத வந்து மியாசாகி அவர்கள் இந்த மாதிரி எப்படி இந்த மாரிலாம் வரையறாங்க? இந்த ஆர்டிஸ்ட்லாம் யாரு? பிரபலமான விஷயங்கள்லாம் படிச்சு ஒண்ணு ஒண்ணா தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஒரு பக்கம் மியாசாகி அவர்கள் அவங்க அப்பா கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆனது இருந்தாலும், அவரோட மேஜரான இன்ஃப்ளூயன்ஸ் வந்து யார வச்சு இருந்திருக்குன்னா, மியாசாகியோட அம்மாவான தோஷிகோ மியாசாகி கிட்ட இருந்து தான். பிகாஸ் அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, வெரி ஸ்ட்ராங் வுமன். அதுவும் இல்லாம அவங்க அம்மா வந்து ஸ்பைனல் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற ஒரு நோயால பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல தான் பல வருஷம் அவங்களோட வாழ்க்கைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து ரொம்ப கடுமையான சூழ்நிலையில வளர்ந்த மியாசாகி அவர்கள் வந்து அவங்க அம்மாவ பார்த்து வளர்ந்த விஷயங்கள்ல வெரி ஷார்ப், ஸ்ட்ராங், இண்டிபெண்டன்ட் லேடி. ஃபியூச்சர்ல வர நெறைய அனிமே ரிலேட்டட் ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து வெரி ஸ்ட்ராங், காம்ப்ளெக்ஸான, வைல்டான ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் சோஃபி ஃப்ரம் ஹவுல் மூவிங் கேஸ்டில் ஆர் ஃபியோ ஃப்ரம் போர்கோ ரோசோ. ஸோ இந்த மூவிஸ்ல வர இந்த கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவரோட அம்மாவ எந்த அளவுக்கு நேசிச்சிருக்காரு, எந்த அளவுக்கு வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் காமிக்குது. அவரோட குழந்தை பருவத்துல அவர் வந்து கிளம்ஸியான ஒரு வீக்கான ஒரு பெர்சனா தான் இருந்திருக்காரு. அப்போ ஒரு விஷயம் அவருக்கு என்னன்னா, டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் அண்ட் இன்னும் சில உடம்புல வந்து பிரச்சனைகள் இருந்தப்ப, அவர் வந்து அடுத்து ஒரு ஒரு 20 வருஷம் தான் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன அந்த சூழ்நிலையில கூட அவருக்கு வந்து சோல்ஃபுல்லா இருந்தது அந்த டிராயிங் மட்டும் தான். ஸோ எப்படி வந்து அவர் வந்து இந்த அனிமேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாரு? எப்படி அவருக்கு அந்த எய்ம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே அவருக்கு டிராயிங் இன்ட்ரஸ்டடா இருக்கும்போது, அவர் ஒரு அனிமேட்டரா தான் ஆகணுங்கிறது அந்த ட்ரீம் வந்து ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருந்தாலும், அவருக்கு இனிஷியலா வந்து மாங்கா ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் வார் ரிலேட்டடான காமிக்ஸ வந்து வரையிறது தான் வந்து அந்த மாங்கா ஆர்டிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க ஜாப்பனீஸ்ல. ஸோ அது வந்து இனிஷியலா இருந்தாலும் கூட, அவரு ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து எங்க எடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, டோய் அனிமேஷன் அப்படிங்கிற இடத்துல அப்படிங்கிற ஒரு கம்பெனில 1960ஸ்ல வந்து போறாரு. ஸோ அங்க தான் பார்த்தீங்கன்னா, இசயோ டஹாகா அப்படிங்கிற ஒரு பெர்சன மீட் பண்றாரு.
இவரோட தான் இவரு ஃபியூச்சரா கொலாபரேட் பண்ண போறாரு. அதுவும் ஸ்டூடியோ ஜிப்லி அப்படிங்கிற அவரோட ஒரு மிகப்பெரிய ட்ரீம வந்து நோக்கி போறாரு அப்படிங்கிறது போக போக தான் அவருக்கு தெரிய வந்துச்சு. இந்த ஸ்டூடியோ மெயினா இருந்த அந்த 3 மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் அனிமேட்டர், டிரெக்டர், புரொடியூசர், ஸ்கிரீன் ரைட்டர், ஆத்தர் அண்ட் மாங்கா ஆர்டிஸ்ட் ஹேயோ மியாசாகி, ஜாப்பனீஸ் ஃபிலிம் டைரக்டர் இசயோ டஹாக்கா. அவர் வந்து அந்த கம்பெனில மீட் பண்ணாருன்னு சொன்னேன்ல அந்த பெர்சன். அண்ட் இன்னொருத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, புரொடியூசர் டோஷியோ சுசுகி. லாஸ்ட் 37 இயர்ஸ்ல 20 ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் வந்து இவங்க டுகெதர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ செவரல் ஷார்ட் ஃபிலிம்ஸ், டெலிவிஷன் ஷோஸ், டெலிவிஷன் கமர்ஷியல்ஸ், ஆட்ஸ் இதெல்லாம் கூட பண்ணியிருக்காங்க. இந்த கிப்லின்ங்கிற வேர்ட் வந்து எப்படி இன்ஸ்பயர் ஆயி வச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு இட்டாலியன் வேர்ட் விச் மீன்ஸ் ஹாட் சஹாரா விண்ட். பயங்கர வெப்பமான ஒரு புழுதி காற்றுன்னு சொல்லுவோம்ல. அத இன்ஸ்பயர் பண்ணி வச்சது தான். இட்டாலியன் வேர்ட் வந்து எத சிம்பலைஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளோ நியூ எனர்ஜி டூ தி அனிமே இண்டஸ்ட்ரி. ஒரு அனிமே இண்டஸ்ட்ரியிலே பயங்கர புதிய ஒரு வரலாற ஒரு ரெவல்யூஷனைஸ்டா கொண்டு வர போறதுங்கிறத சிம்பலைஸ் பண்ற விதமா வச்சாங்க. மியாசாகி வந்து ஒரு ஏரோப்ளான் புரொடியூஸ் பண்ற சின்ன வயசுல இருந்தே அவரோட ஃபேமிலி பிசினஸ்ங்கிறதுனால அதுல ஒரு ஈர்ப்பு இருந்துட்டு தான் இருந்திருக்கு. அப்படி ஒரு ஏரோப்ளானோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, கேப்ரோனி டாட் 309 ஜிப்லி. இது வந்து ஒரு இட்டாலியன் ஏர்கிராஃப்ட் ஃபார் வேர்ல்ட் வார் 2. இதுல வந்து அந்த ஜிப்லின்ங்கிற வேர்ட் வந்திருக்கு இல்லையா? இதுலயும் இன்ஸ்பயர் ஆயி இந்த நேம் வந்து அவரோட ஸ்டுடியோக்கு வச்சிருக்காரு. 1986ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜிப்லி ஸ்டுடியோல இருந்து அஃபிஷியலா அவங்களோட ஃபிலிம் வந்து லான்ச் பண்றாங்க. அந்த ஃபிலிமோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாபோட்டா கேஸ்டில் இன் தி ஸ்கை அப்படிங்கிறது ஒரு எபிக்கான ஒரு டேல். ஓகே. ஒரு ஜிப்லி ஃபிலிம் வந்து மேக் பண்றதோட ப்ராசஸ் என்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பயங்கர வியப்பா இருக்கு அத பார்க்குறப்போ. ஹேண்ட் ட்ரான் கையால வரையப்பட்ட ஃப்ரேம்ஸ் தான் ஒவ்வொரு ஃப்ரேம்ஸுமே. இது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு மூவிக்கு 1,00,000க்கும் மேற்பட்ட ஃப்ரேம்ஸ் வந்து வரைஞ்சு ரெடி பண்றாங்க. மத்த டைரக்டர்ஸ் மாரி இல்லாம மியாசாகி அவரோட ஓன் ஸ்டோரி போர்ட அவரே வந்து செல்ஃபா வரைஞ்சு கிராஃப்ட் பண்ணுவாராம். என்டயர் ஃபிலிமோட நேரேட்டிவ்வே அவரு தான் பண்ணுவாராம். அண்ட் இன்னொரு மேஜரான ஒரு விஷயம்னா, சில அனிமேஷன் மூவிஸ் ஜஸ்ட் டேக் 1 டூ 2 இயர்ஸ் தானே. ஆனா இவரு மியாசாகியோட ஓன் எஃபோர்ட்ஸ் போட்டு மேக் பண்ற அந்த மூவிஸ் மேக்ஸிமம் 3 டூ 4 இயர்ஸ் இன்னும் கூட பல வருடங்கள் கூட ஆயிருக்கு. ஆனா அவரு அந்த ப்ராப்பரா அது மக்களுக்கு போய் சேரும்போது நல்ல குவாலிட்டியோட, நல்ல ஒரு ஸ்டோரியோட இருக்கணும்னு தான் அவரு வந்து நெனச்சு எல்லாமே பண்ணியிருந்திருக்காரு. ஒரு முக்கியமான ஃபேக்ட் என்னன்னா, மியாசாகி வந்து ஒன்ஸ் அந்த டிராயிங்ஸ்லாம் செக் பண்றம்போது, ஒரு சீன் வந்து அவருக்கு வந்து அந்த டிராயிங்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா இல்ல அப்படின்னு தோணுச்சுன்னா, அவரே உட்கார்ந்து ரீட்ரா பண்ணி, அது டெட்லைன்ஸ் மேல தாண்டி போனாலும், அவரு வந்து ப்ராப்பரா அந்த பெர்ஃபெக்ட்டா அந்த சீன் வர வரைக்கும் டிரா பண்ணி, அவரே எல்லாம் பண்ணுவாரு அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. ஸ்பிரிட்டட் அவே அப்படிங்கிற ஒரு மூவி 2001ல வந்திருக்கு. அந்த மூவி தான் இவரோட என்டயர் அனிமேஷன் ஃபிலிம் மேக்கிங் கரியர்லயே வந்து மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையா அமைஞ்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் ஜப்பான்ல மட்டும் ஹிட் இல்ல. குளோபலா இந்த மூவி பயங்கர ஹிட்டு. விச் மீன்ஸ் 395 மில்லியன் வேர்ல்ட் வைட் வந்து இந்த மூவி வந்து மேக் பண்ணியிருக்கு. இதுதான் வந்து ஹையஸ்ட் கிராசிங் ஜாப்பனீஸ் ஃபிலிம் அந்த டைம்ல. அண்ட் இந்த மூவி வந்து ஆஸ்கர் அவார்டும் வின் பண்ணியிருக்கு ஃபார் பெஸ்ட் அனிமேட்டட் ஃபீச்சர் ஃபிலிம்னு சொல்லிட்டு. இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் நான் இங்கிலிஷ் ஃபிலிம் ரிசீவிங் தி அவார்ட். மியாசாகி அவர்கள் பலமுறை அவரோட ரிட்டயர்மென்ட்ட அறிவிச்சிருந்தாலும் கூட, அவரோட படைப்புகள் இன்னும் தொடர்ந்து வெளியாகிக் கொண்டு தான் இருக்கு. நீங்க 2023ல இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, "த பாய் அண்ட் த ஹெரான்" அப்படிங்கிற ஒரு மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து நம்மளுக்கு என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா, 80ஸ்லயும் அவர் கனவ விட்டு இன்னும் விலகவே இல்ல. வயது அதெல்லாம் தாண்டி அவரோட பெஸ்ட்ட வந்து அவருக்கு புடிச்ச இந்த பேஷனான இந்த ட்ரீமான ஹேண்ட்மேட் ஃப்ரேம் ரிலேட்டடான அந்த அனிமேஷன்ல குடுத்துட்டு தான் இருக்காருங்கிறத நம்மனால பார்க்க முடியுது. இந்த வயசுலயும் அவரு வந்து சாதிக்கிறது வந்து பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருக்காரு. அவரு பவுண்டரீஸ்லாம் தாண்டி இன்னுமே அந்த ஒரு சோல் டச்சிங்கான ஒரு ஸ்டோரி டெல்லிங் அண்ட் அனிமேஷன் வந்து வித்தவுட் காம்ப்ரமைசிங் குவாலிட்டி குடுத்துட்டு இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். கிப்லி மியூசியம் அப்படிங்கிறது மிச்சாக்கா டோக்கியோங்கிற ஒரு பிளேஸ்ல இருக்கிறதாவும், அது ஃபேன்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்டது. அங்க வந்து மேஜிக்கலான ஒரு நெறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். லைக் பிஹைண்ட் த சீன் வொர்க்ஸ், ஒரிஜினல் ஸ்கெட்சஸ். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அங்க டிஸ்ப்ளே பண்ணப்பட்டிருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஷார்ட் ஃபிலிம் அங்க நேர்ல போய் விசிட் பண்ற அந்த ஃபேன்ஸ்க்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா, வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அங்க நீங்க நேர்ல போனா மட்டும் பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமும் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸ்டூடியோ கிப்லி இன்னுமே வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் ட்ரெடிஷன் அண்ட் ஆல்சோ ஹேண்ட் கிராஃப்டட் அனிமேஷன். எவ்ளோ விஷயங்கள் எவால்வ் ஆயி வந்தாலும், ஹேண்ட்மேட் ஸ்டோரி டெல்லிங் அனிமேஷன் வந்து ஸ்டில் ஹார்ட் டச்சிங்கா ஒரு விஷயத்த குடுக்கக்கூடியது. மக்களோட போய் சோல்ஃபுல்லா கனெக்ட் ஆகக்கூடியதுங்கிறதுல எந்தவித ஆச்சரியமே இல்ல. அப்படிங்கிறது தான் நம்ம இந்த மியூசியம பார்த்தாலும் சரி, ஸ்டூடியோ கிப்லி ரிலேட்டட் உருவான ஃபிலிம்ஸ பார்த்தாலும் சரி, இட்ஸ் அ யூனிக் திங். அந்த கலர் கலர் பேலட்லாம் வந்து ரொம்ப வார்மா, சூதிங்கா இருக்கும். அண்ட் அதுல உள்ள மூவ்மெண்ட்ஸ் அந்த
அதுல உள்ள மக்கள், ஒரு சின்ன ஒரு நேச்சரா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான, ஒரு காமான ஒரு மைண்ட் செட்ட வந்து ஸ்ப்ரெட் பண்ற மாரி தான் அமைஞ்சிருக்கும். இப்போ ரீசென்ட்டா ஹேயோ மியாசாகி பேசின ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆனத நீங்க பார்த்திருப்பீங்க. கிப்லி ஸ்டைல் இமேஜஸ்லாம் ஜெனரேட் பண்றாங்க. அதுக்கு ரியாக்ட் ஆயி போட்ட மாதிரி நெறைய பேர் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் பேசினது கிடையாது. 2016 டெவலப்மென்ட் டீம்ல இருந்து பிரசன்டர் என்ன போட்டு காமிக்கிறாருன்னா, ஜாம்பீஸ் வந்து ஒரு அன்நேச்சுரலான ஒரு வேல வந்து மூவ் பண்ற மாதிரி. இது வந்து அது லெக்ஸால மூவ் பண்ணாது. அது ஹெட்டால தான் மூவ் பண்ணா, அதுக்கு ஹெட்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அப்படி இப்படின்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணி, இத வந்து நாங்க வீடியோ கேம்ஸ்ல கூட நம்ம இன்கார்ப்பரேட் பண்ணலாம். அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன குடுத்துட்டு அவர் என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா, இது வந்து ஒன்லி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால தான் பண்ண முடியும். ஹியூமன்ஸ்னால இத இமேஜின் கூட பண்ண முடியாது. இதுதான் நாங்க இவ்வளோ நாளா வொர்க் பண்ணிட்டு இருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிரசன்ட் பண்றாங்க. ஸோ அத பார்த்து முடிக்கும்போதே மியாசாகி அவர்களோட ஃபேஸ் வந்து மாறுறத நம்ம அந்த வீடியோல பார்க்க முடிஞ்சுச்சு. இதுக்கு ரிப்ளையா அவர் என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா இல்ல, பட் எவ்ரி மார்னிங் நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து நான் பார்ப்பேன், ஹாய் சொல்லுவேன். அவனுக்கு வந்து ஒரு டிசபிலிட்டி இருக்கிற காரணத்தினால, எனக்கு வந்து ஒரு ஹைஃபை கூட அவனால தர முடியாது. ஸோ அத பார்க்குறப்ப எனக்கு பெயின்ஃபுல்லா தான் இருக்கும். இப் இப்ப நான் அத பத்தி யோசிக்கிறப்போ, இந்த விஷயம் நீங்க போட்டு காமிச்ச இந்த பிரசன்டேஷன் வந்து என்னால இந்த விஷயத்த பார்க்கவே முடியாது. அண்ட் இது வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் ஆக்கல அப்டிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அவரு என்ன சொல்றாருன்னா, யார் இந்த விஷயத்த வந்து இந்த மாரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா கிரியேட் பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்து பெயின்னா என்னன்னே தெரியாது. நான் வந்து ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா ஃபீல் பண்றேன். இதே மாதிரி நீங்க கிரீப்பியான ஸ்டஃப் வந்து மேக் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, தயவு செஞ்சு நீங்க போய் பண்ணுங்க. ஆனா நான் என்னோட எந்த ஒர்க்லயுமே வந்து இந்த மாதிரி ஏஐ ரிலேட்டடான ஒரு விஷயத்த டெக்னாலஜி ரிலேட்டடா நான் இன்கார்ப்பரேட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருப்பாரு. திஸ் இஸ் அன் இன்சல்ட் டூ லைஃப் இட்செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாரு. ஆனா நெறைய நியூஸஸ்ல, ஹெட்லைன்ஸ்ல, சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இத வந்து அவர் 2016ல அந்த ஏஐ இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த ஸ்டேஜ்லயே இனிஷியல் ஸ்டேஜ்லயே சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கு அந்த பிரசன்ட் பண்ணவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து இது ஜஸ்ட் அன் எக்ஸ்பெரிமெண்ட். நாங்க வந்து இந்த வேர்ல்டுக்கு எதுவும் ஷோ பண்ணணும்னு நாங்க நெனைக்கல அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அப்போ என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புரொடியூசர் இருக்காரு இல்லையா? சுசுகி. சோ அவரு என்ன கேட்கிறாருன்னா, "உன்னோட கோல் என்ன?" அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ இதுக்கு வந்து இவ்வளவு நேரம் பிரசன்ட் பண்ணவரு ரிப்ளை பண்ணாம, அந்த கிரவுட்ல இருக்க இன்னொரு பெர்சன் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "நாங்க வந்து ஒரு மெஷின் பில்ட் பண்ண போறோம். அது அந்த மெஷின் வந்து ஹியூமன்ஸ் எப்படி டிரா பண்ணி ஸ்கெட்ச் பண்ணுவாங்களோ, அதே மாதிரியே டிரா பண்ற மாதிரி ஒரு மெஷின வந்து நாங்க கிரியேட் பண்ணுவோம்." அப்படிங்கிற மாதிரி அந்த கிரவுட்ல இருந்து ஒரு பெர்சன் சொல்றாரு. சுசுகி வந்து, "வுட் யூ?" அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. "நீ நிஜமாவே உங்கனால அது பண்ண முடியுமா?" அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் பண்ற மாதிரி ஒரு வார்த்தை கேட்கிறாரு. அதுக்கு வந்து அந்த பெர்சன் வந்து எஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றதும், அப்புறம் உடனே வந்து க்ளோஸ் அப் ஷாட் வந்து மியாசாகிக்கு வைக்கிறாங்க. அப்போ அவரோட ஃபேஸ்ல அந்த கண்ண வந்து ஜூம் பண்ணும்போது, பார்க்கும்போதே அது பயங்கர ஹர்ட்ஃபுல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஃபைனலா இந்த வீடியோ முடியிறப்போ ஒரு பேப்பர் அண்ட் பென்சில்ல வரைஞ்சுட்டே அவரு சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பயங்கரமா ஸ்ட்ராங்கான ஒரு எவ்ளோ ஹர்ட் ஆயிருந்த ஒரு பெர்சன் வந்து அவ்ளோ கிரியேட்டிவா அவ்ளோ விஷயம் வந்து ஒரிஜினலா பண்ண அந்த பெர்சன்ட்ட இருந்து வந்த வேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, "ஐ ஃபீல் லைக் வி ஆர் நியரிங் டூ தி எண்ட் ஆஃப் தி டைம்ஸ். வி ஹியூமன்ஸ் ஆர் லாஸிங் ஃபெய்த் இன் அவர்செல்வ்ஸ்" அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. ஸோ சடனா இந்த ChatGPTல கிரியேட் பண்ற இந்த ஜிப்லி ஸ்டைல் வந்து எப்படி ட்ரெண்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ChatGPTயோட சிஇஓ சாம் ஆல்ட்மன் வந்து மார்ச் 25 வந்து ஒரு ட்விட்டர்ல வந்து ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதுல வந்து "வி ஆர் லான்ச்சிங் நியூ திங்ஸ் டுடே" அப்படிங்கிற மாதிரி, விச் மீன்ஸ் இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ற மாதிரி, எஸ்பெஷலி இன் ChatGPT 4.0 வெர்ஷன்ல. ஸோ அதுல வந்து அவங்க ரிசர்ச்சர்ஸ் டீம் மூலமா நெறைய விஷயங்கள வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ருக்க மாதிரியும், எஸ்பெஷலி இது வந்து அனிமே ரிலேட்டடான இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருந்துச்சு. ஸோ அதுல வந்து நெறைய டிஃபரண்டான ஸ்டைல்ஸ்லாம் வந்து ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கப்போ, இந்த ஸ்டூடியோ ஜிப்லி எஃபெக்ட் வந்து பயங்கர ஹிட் ஆயிருச்சு. நெறைய பேர் வந்து ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதுல வந்து ஒரு அந்த போஸ்ட் கீழயே வந்து அவர் என்ன இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ணியிருக்காரு, லைவ் ஸ்ட்ரீம்ல நாங்க ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்றோம்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணதுல வந்து, அந்த பிக்சர்ல 3 பேர் இருக்கிறதுல நடுவுல இருக்கிறவரோட ஒரு ஃபிங்கரே இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி போட்டிருந்தாங்க. என்னதான் நம்ம ஏஐ அது இதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்றோம். ஒரு ட்ரெண்ட் வந்தோனே டப டபன்னு ஜெனரேட் பண்றோம். ஆனா நெறைய விஷயங்கள் வந்து நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க. சோசியல் மீடியால இந்த போஸ்ட் போட்டவங்க வந்து போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஜிப்லி ஸ்டைல் கான் ராங் ஒரு ஒரு அம்மா, அப்பா ஒரு குழந்தையோட போஸ்ட் போட்டிருந்தா, இன்னொரு குழந்தை ஆட்டோமேட்டிக்கா அந்த பிக்சர்ல ஜெனரேட் ஆற மாதிரி. அப்புறம் ஒரு பாய் வந்து கேர்ள், அவன் கேர்ல வந்து பாயா டிரெஸஸ்லாம் ஒரு மாரி டிஃபரெண்ட்டா ஜெனரேட் ஆற மாதிரி, பேரே மாத்தி ஜெனரேட் ஆற மாதிரி, கிரவுட்ல தூரத்துல இருக்கிறவங்க சடனா பார்த்தீங்கன்னா, அந்த பேர் கூட ஜாயின் ஆன மாதிரி, இந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் வந்து
அ ஃபன் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ மியாசாகியோட இன்ஸ்பைரிங்கான இந்த ஸ்டோரி, அவரோட ரியல் லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம், அவரு இன்ஸ்பயர் ஆயி ஒரு சின்ன வயசுலேருந்து அவ்ளோ கஷ்டப்பட்டு, அவ்ளோ முயற்சி செஞ்சு, ஒரு சின்ன ஒரு சீன் வந்து கிரியேட் பண்றதுக்கு கூட பல வருஷங்கள் வந்து எடுத்து கிரியேட் பண்ற அவரோட இந்த வயசுல கூட அவரு இன்னும் அவரோட அந்த கடின உழைப்ப வந்து மக்களுக்கு, அவரோட ஃபேன்ஸ்க்கு குடுத்துட்டே இருக்கிறத பார்க்கும்போது, அம் எவ்ளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் பண்ணாலும், அத வித்தின் அ செகண்ட் ஏஐ பண்ணிருது. அப்படிங்கிற ஒரு சைடு ஒரு மக்கள் பேசுற குற்றச்சாட்டும் இருக்கு. பட் என்னதான் எவ்வளோதான் டெக்னாலஜி வந்தாலும், நிஜமா ஒரு ஹியூமன் டச்ல உருவான ஒரு விஷயம், ஹியூமன் எமோஷன்ஸால உருவான ஒரு விஷயத்த என்னைக்குமே வந்து எந்த டெக்னாலஜினாலயும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. இவ்ளோ நடக்குது. ஏன் வந்து மியாசாகி அவர்கள் காப்பிரைட் கிளைம்லாம் பண்ணியிருக்கலாமே! இவ்ளோ அசால்ட்டா பயங்கரமா வந்து ஒரு சுனாமி மாதிரி எல்லா இதுலயும் பரவிட்டு இருக்க ஒரு விஷயத்துக்கு காப்பிரைட் கிளைம் இல்லையா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு வெளியிட்ட அந்த மூவிஸ்க்கும், அதுல உள்ள கேரக்டர்ஸ்க்கு மட்டும் தான் வந்து காப்பிரைட் தவிர்த்து, அது நம்மளோட இமேஜ் வச்சு அந்த ஸ்டைல்ல ஜெனரேட் பண்ணனால எந்த விதமான காப்பிரைட்ஸும் இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு இப்போ மியாசாகியோட நெலைம. அண்ட் ChatGPT வந்து இத ஒரு அட்வான்டேஜா எடுத்து நல்லா ஃப்ரீயா ஜாலியா அவங்களுக்கு கிரியேட் பண்ணி, அவங்களுக்கு தான் வந்து ப்ராஃபிட் பாத்துக்கிற மாரி இருக்கு. பிகாஸ் மியாசாகி அவர்களுக்கு எந்த விதமான ஒரு மானிட்டரி வேல்யூவோ, ஒரு அப்ரிசியேஷனோ எதுவுமே போய் சேரலங்கிறதும் ஒரு சைட் பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கு. ChatGPTயோட சிஇஓ சாம் ஆல்ட்மனே ஒரு கட்டத்துல பயங்கரமா கிரேசியா போயிட்டுருக்கு. ஜிபியூவே வந்து மெல்ட் ஆகுற அளவுக்கு பீப்பிள்ஸ் ஆர் கிரியேட்டிங் தியர் ஜிப்லி ஸ்டைல் பிக்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. மார்ச் 30 என்ன அப்டேட் பண்ணியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, "கேன் யூ ப்ளீஸ் சில் ஆன் ஜெனரேட்டிங் இமேஜஸ். திஸ் இஸ் இன்சேன். அவர் டீம் நீட்ஸ் ஸ்லீப்" அப்படின்னு அந்த அளவுக்கு இமேஜஸ் வந்து ஃப்ளட்டடா ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும்போது, இப்படி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த நேரத்துல 3 ஹவர்ஸ் முன்னாடி சாம் ஆல்ட்மன் என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, "26 மாசத்துக்கு முன்னாடி ChatGPTன்னு ஒண்ணு லான்ச் பண்ணியிருந்தேன். ஆனா இதுதான் ஒன் ஆஃப் தி கிரேசியஸ்ட் வைரல் மொமெண்ட். ஏன்னா 5 டேஸ்ல 1,000,000 யூசர்ஸ் வந்து ஆட் ஆயிருக்காங்க. 1,000,000 யூசர்ஸ் வந்து லாஸ்ட் 1 ஹவர்ல ஆட் ஆயிருக்காங்க அப்படின்னு. ஸோ எந்த அளவுக்கு இந்த ட்ரெண்ட் வந்து கிரேசியா போயிருந்தா இப்படி நடந்திருக்கும். ஃபைனலா என்னோட தாட்ஸ் என்ன நான் ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னா, நான் வந்து இப்ப ரீசென்ட்டா வந்து என்னோட பாட்காஸ்ட் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வந்து நம்ம ஒரு ஆர்ட் மாரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நானா வந்து என்னோட ஃபோட்டோ இல்லஸ்ட்ரேஷன் ஒரு கார்ட்டூன் ரிலேட்டடான ஒரு கேரக்டர் மாரி நான் அத ஆட் பண்றேன். சைட்ல பார்ப்பீங்க. ஸோ அது பண்றதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு 2, 3 ஹவர்ஸ் ஆயிருச்சு. ஆனா அது பண்ணி முடிக்கிறப்போ எனக்கு அந்த சோல்ஃபுல்லா ஒரு ஃபீலிங் இருந்துச்சுல்ல. அது நான் வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக்ல நான் அந்த இமேஜ நான் ஜெனரேட் பண்ணியிருந்தா எனக்கு வந்திருக்காது. சின்ன வயசுலேருந்து நம்மளா கிரியேட்டிவா பண்ண ஒரு விஷயங்களுக்கு இருக்கிற கிரேசினஸ் வந்து என்னைக்குமே குறைய போறதில்ல. ஒரு சிட்யூவேஷன் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம தான் வந்து கிரியேட்டே பண்றோம். புதுசாவே கண்டுபிடிக்கிறோம். அது வந்து ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் வந்து அசால்ட்டா ஏதோ ஒரு ஏஐ வந்து ரெப்ளிகேட் பண்ணிருது அப்டின்னா, அது நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அப்டிங்கிற மாரி தான் இந்த சிட்யூவேஷன் இருக்கு. பட் யாரையுமே எந்த ஒரு விதத்திலயுமே நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஏஐ ரீப்ளேஸ்மென்ட்ஸ் வர ஒரு செக்டார்ஸ் வந்து அவங்கவங்க பாதிப்பு வந்து ஏற்பட்டுட்டே இருக்கு. ஒவ்வொரு கலைஞனும் அவனோட இண்டிவிஜுவாலிட்டி, அவனோட உழைப்பு, அவனோட ஆசை, கனவு எல்லாத்தையுமே இழந்துட்டு வரான் அப்டிங்கிறது தான் உண்ம. இத பார்க்கவே வந்து டிஸ்ஹார்ட்டனிங்கா இருக்குன்னு தான் சொல்லலாம். எஸ்பெஷலி கிரியேட்டிவ் ஃபீல்ட்ஸ்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது. அண்ட் ஆல்சோ நம்ம இன்னொரு விஷயம் ஏஐ ரிலேட்டடா பார்க்கணும் அப்டின்னா, இப்போ ஏஐ ஜெனரேட் பண்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமன் ஆல்ரெடி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு வச்சிருப்பான். அத ரெப்ளிகேட் பண்ற விதமா தான் இருக்குமே தவிர்த்து, ஒரு ஏஐயா புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கு, இன்வென்ட் பண்ணியிருக்கு அப்டிங்கிறத நம்ம எந்த விதத்திலுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஏஐ இஸ் ஜஸ்ட் ரெப்ளிகேட்டிங் வாட் ஹியூமன்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சது. இப்ப ஜென்ரலா நீங்க ChatGPT போய் ஏதாவது ஒரு விஷயம் கேட்டாலும், அது போய் ஆல்ரெடி ஆர்டிகிள்ஸ்லயோ, மேகசின்ஸ்லயோ எல்லாத்தையும் ரீட் பண்ணி தான் ஒரு விஷயத்த நம்மளுக்கு குடுக்குமே தவிர்த்து, அதுவா புதுசாலாம் ஜெனரேட் பண்ணி எதுவும் சொல்லாது. ஒரு ஹியூமனோட ஸ்ட்ரகிளையும், கிரியேட்டிவிட்டியும் ஒரு அல்காரிதம் வந்து ஓவர் ஷேடோ பண்றதுங்கிறது, ஒரு ஃபியூச்சர்ல ஒரு ஜாப் லாஸ் மட்டும் இல்லாம, ஒரு பெர்சனல் டச், எமோஷனல் ரிலேட்டடாவும் அந்த ஆர்ட்ட வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாவோ, ஒரு சோல்ஃபுல்லாவோ இருக்காதுங்கிறது தான் உண்ம. ஃபியூச்சரிஸ்டிக்கா நினைக்கிறப்போ கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லாவும், பெயின்ஃபுல்லாவும், கொஞ்சம் பயமாவும் தான் இருக்கு. உழைச்ச அந்த ஒரு விஷயத்துக்காக ஏக்கப்பட்ட, அத பத்தி ஆசைப்பட்டு ட்ரீம் பண்ண ஒரு பேஷனா, ஸ்ட்ரகுலா நெனச்சுட்டு இருக்க அந்த கைகளுக்கு மெஷின்ஸ் வந்து ரீப்ளேஸ்மென்ட் ஆயிருமோ! அப்டிங்கிறது. இது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்க்கு மட்டும் இல்ல, எந்த செக்டார எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி ஒண்ணு ஃபியூச்சர்ல வருமோங்கிறதும் நம்ம யோசிக்கணும். ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகுதுன்னா, டப்புன்னு நம்ம பண்றோம். இப்ப ஈவன் இந்த விஷயம் ட்ரெண்ட் ஆகும்போது எனக்கும் இவ்ளோ அழகா இருக்கே! இந்த பிக்சர் வந்து போஸ்ட் பண்றதெல்லாம் அவ்ளோ ஏஸ்தெட்டிக்கா இருக்கேன்னு தான் நான் யோசிச்சேன். அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு? இத யார் உண்மையிலேயே கண்டுபிடிச்சிருப்பா? அப்டிங்கிறது தான் சர்ச் பண்ண போயிட்டேன். கிட்டத்தட்ட நான் ஒரு லாஸ்ட் 2 டேஸா இத பத்தின டேட்டாஸ் சர்ச்சிங்ல இருந்தனால தான்
டிலே ஆயிருச்சு இந்த வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு. நீங்க வந்து Ghibli ஸ்டைல் இமேஜ் ஜெனரேட் பண்ணீங்களா? அப்போ இவ்ளோ விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஏஐ குரோத் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது டாபிக்ஸ் நான் பேசணும்னு நெனச்சாலும் கமெண்ட்ஸ்ல சஜெஸ்ட் பண்ணுங்க. ஆர் என்னோட Instagram ஐடி நான் பின் பண்றேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலயும் நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க. நான் கண்டிப்பா என்னன்னு சர்ச் பண்ணி நான் பேசுறேன். இது மாதிரி வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். அண்ட் இதுவரைக்கும் நீங்க குடுத்துட்டு இருக்க சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்டில் தென் இட்ஸ் வர்ஷா சைனிங் ஆஃப். டாடா! பை பை.